ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சுரேஷ் சங்கையா டைரெக்ஷனில் கிணத்த காணோம். ஒரு கிராமத்தில் வந்துட்டு தண்ணியும் இருக்காது, மழையும் இருக்காது. அந்த கிராமம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க, இந்த மாதிரி தண்ணி இல்லை, மழையும் இல்லை இந்த கிராமத்தில்ன்ட்டு. இந்த பிரச்சனையால் நம்ம ஹீரோவுக்கு பொண்ணும் கிடைக்காது. ஏன்னா தண்ணி இல்லாத ஊருக்கு நாங்கள் ஏன் பொண்ணு தரணும் அப்படின்ட்டு பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரணும், அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு முடிவு பண்ணுவாங்க நம்ம யோகி பாபு. அந்த கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிணறு கட்ட பார்ப்பாங்க. கிணறு கட்டினாங்களா இல்லையா, அப்புறமா தண்ணி வந்துச்சா இல்லையான்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி தான். படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைனு. ஆனால் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்துப்பி வச்சுக்கிறாங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்காமோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா யோகி பாபு குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அம்மா ரேச்சல் ரெபேக்கா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அம்மா ஜார்ஜ் நடிச்சிருக்கிறாரு. படத்தில் காமெடி பார்த்திங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படத்தில். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், போய் பாருங்கள். தேங்க்யூ.